ஹலோ வியூவர்ஸ், இவ்வளவு ரம்யமாக இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு இடம் எங்கே இருக்குன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? இது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற காஞ்சனகிரிங்கிற ஒரு அழகான மலை. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பசுமையை தவிர வேற எதுவுமே இல்லை. இங்க அவ்வளோ அழகா இருக்கு. இது போன்ற மலை பிரதேசங்களுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் மழை இருக்கிற நேரத்தில் போனால் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வழியில் அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் இந்த இயற்கை அழகையெல்லாம் நின்று நிதானமாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் மலை மேலே ஏறலாம். இப்போ இந்த மலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த காஞ்சனகிரி மலையில் இருக்கிற சுயம்பு லிங்கம் போகிற வழி தான் இது. இந்த மலைக்கு ஏன் காஞ்சனகிரி அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை ஒன்று உண்டு. திருவலத்தில் இருக்கிற ஈஸ்வரனை நினைச்சு கஞ்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் நெடுங்காலமாக தவம் இருந்ததாகவும், சிவன் வந்து அந்த அரக்கனுக்கு காட்சி கொடுக்காததான ரொம்ப கடும் கோபத்தில் இருந்தானா. அந்த நேரத்தில் திருவலத்துல இருந்து ஒரு அர்ச்சகர் வந்து தினமும் இங்கே இந்த மலையில் அபிஷேக நீர் எடுத்துட்டு போகிறதுக்காக வருவாராம். அந்த அர்ச்சகரை வந்து அவன் பல விதத்துலையும் கொடுமை பண்ணியிருக்கான். அதனால கோபம் அடைஞ்ச சிவன் வந்து திருவலத்தில் இருக்கிற நந்தி பெருமானே அந்த அரக்கனை வதம் பண்றதுக்காக அனுப்பினாராம். நந்தி தேவனால வதம் செய்யப்பட்ட அந்த அரக்கனுடைய உடல் வந்து 10 இடங்கள்ல போய் விழுந்ததாம். அவனுடைய ஒவ்வொரு உடல் பாகங்கள் விழுந்த இடத்தையும் தொடர்பு படுத்தி இந்த ராணிப்பேட்டை சுத்தி இருக்கிற சில ஊர்களுடைய பெயர்கள் அமைந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சுயம்பு லிங்கங்கள், அதாவது செதுக்கப்படாத மண்ல இருந்து எடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான சுயம்பு லிங்கங்கள். இந்த இடத்துல இப்பவும் பௌர்ணமி, சிவராத்திரி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து விசேஷமா இருக்கும். நிறைய ஜனங்கள் இங்க கூடி திருவிழா கொண்டாடுறது உண்டு. இந்த சுயம்பு லிங்கம் தான் பல 1000 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு எரிமலை வெடிப்புல இருந்து கிளம்பினதா ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம். இயற்கையான சுயம்பு லிங்கம் இதுதான். இந்த மலையும் இங்க இருக்கிற இந்த சுயம்பு லிங்கம் இதெல்லாம் இன்னும் பலரால் அறியப்படாத ஒரு இடமா தான் இருக்கு. பரவலா நிறைய பேருக்கு தெரியல இது. லிங்கத்தை தரிசிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக போறது இந்த காஞ்சனகிரியுடைய முக்கியமான இன்னொரு இடம், மணிப்பாறை. என்ன அது மணிப்பாறை? வாங்க எங்களோட சேர்ந்து மலைக்கு மேலே ஏறினதுக்கு அப்புறம் என்னன்னு காமிக்கிறோம்.
இந்த வழியெல்லாம் பார்த்தா தெரியும், வெறும் கல் மண் இது மாதிரி தான் இருக்குது. இங்கே எந்த விதமான பாதையும் கிடையாது. இது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. ஆனால் 2 பக்கமும் மழை பெஞ்சு செடிங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கிறதுனால நமக்கு நடந்து போகிறதுக்கான சிரமமெல்லாம் எதுவும் தெரியாது. இந்த காஞ்சனகிரிங்கிற பெயர் வர்றதுக்கு அந்த கஞ்சன் அப்படிங்கிற அரக்கன் இங்கே வதம் செய்யப்பட்டது தான் காரணம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்மளால் நல்லா எளிதாகவே நடந்து போயிட முடியும். அந்த அளவுக்கு இருக்குது பாதை. இந்த இடத்துக்கு அப்புறமா மலை ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. மலை ஏறி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போன அனுபவம் கிடச்சிருச்சு. ஏன்னா பாறைங்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நாம் தேடி வந்த மணிப்பாறை அப்படிங்கிறது இதுதான். இது ஏன் இந்த மாதிரி பேரால் அழைக்கப்படுதுன்னா, அந்த அரக்கனை வதம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன் இல்லையா முதல்ல. அந்த அரக்கனுடைய கழுத்து பகுதி, அதாவது கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி இந்த இடத்துல விழுந்ததாகவும் அதனால தான் இந்த பாறையில் இந்த மாதிரி ஒரு சத்தம் வர்றதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் வித்தியாசமான அனுபவம் உண்மையிலேயே. இது மற்ற கல்லில் இருக்கிற எந்த ஓசையும் இல்லாமல் இங்கே வெண்கல சத்தம் கேட்குது. இதை நீங்களே பார்க்க முடியும். இதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ஆனால் உண்மையிலே நல்ல அனுபவமாக இருந்தது. இது மலை உச்சி பாருங்கள், எவ்வளோ உயரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கும் நாங்கள் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கும். இவ்வளோ உயரம் ஏறி வந்திருக்கோம். திருவலத்தையும் இந்த ஊரையும் காஞ்சனகிரியும் மையப்படுத்தி தான் இந்த கதை இங்கே சொல்லப்படுது இல்லையா. அதோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா ஈசன் சன்னதியிலையும் நந்தி பெருமான் ஈசனை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருப்பார். இந்த திருவலத்தில் மட்டும் நந்தி திரும்பி இருக்கும் பின்பக்கமாக. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு கஞ்சன் மாதிரி வேறு யாராவது ஒரு அரக்கன் திரும்பவும் வந்துடுவானோ அப்படிங்கிறதுனால அவர் திரும்பி உட்கார்ந்து பாதுகாப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இந்த பாறைகள் வழியாக தான் ஏறி போனது. இன்னும் பெரிய பாறைகள்லாம் கூட மேலே இருக்குது. இது இறங்கி வரும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த காஞ்சனகிரிக்கு வந்தது மூலமாக இங்கேருந்து ஒரு பழமையான புராண கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊர்லேருந்து உண்மையிலே கிளம்புறதுக்கு மனசு இல்லாமல் தான் கிளம்புறோம். ஏன்னா சுற்றி இருக்கிற அழகெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ மலையிலேருந்து இறங்கிட்டுருக்குறோம். இங்கே பெரிய பெரிய கட்டிடங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனாலேயே இந்த இயற்கை இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் அழகான இடத்துல உங்களை சந்திக்கிறோம். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.